Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து chemical kinetics lessonல இருந்து rate of a chemical reaction பார்க்க போறோம். So rate போறதுக்கு முன்னாடி chemical kineticsனா என்ன அப்படினு நமக்கு கொஞ்சமாவது தெரியணும். இப்போ ஜெனரலா கெமிஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரன் பண்ண போறாங்க, அதாவது ரியாக்டன்ஸ் எடுத்து ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மூணு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ஸ் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுமா, அதாவது இந்த ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிள் இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம எதுலேருந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதாவது டெல்டா ஜி நம்ம படிச்சிருப்போம். டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்ததுன்னா, லெஸ் தேன் 0வா இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபீஸிபிள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு இந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும், அதாவது எவ்வளோ அளவுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து 100% இருக்குமா, இல்லை கொஞ்சமாக குறைவான அளவில் தான் ஈல்டு இருக்குமா அப்படின்றது படிக்கிறது. அதாவது எக்ஸ்டென்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரேட் அட் விச் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ வேகமாக ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்றது மூணாவது விஷயம். ஸோ இந்த மூணு விஷயங்களில் தான் ஒரு கெமிஸ்டினுடைய ஸ்டடி ஆஃப் இன்ட்ரெஸ்டே இருக்கும். இப்போது நமக்கு வந்துட்டு இந்த ரேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சில ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், அப்போ ரேட் வந்து வேகமாக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அப்போ ரேட்டு குறையுதுன்னு அர்த்தம். சில இது ஆவரேஜாக இருக்கும். அதே மாதிரி ரேட்டு மட்டும் தெரிஞ்சா போதுமா, அது எப்படி வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு போகுது அப்படின்ற மெக்கானிசம்ஸ் நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்லோ ஆகுதுன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட்டை குறைக்குது, அல்லது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி, அதாவது ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன், எவ்வளோ வேகமாக ரியாக்ஷன் நடக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம்ஸ், இதை பற்றின ஸ்டடியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரேட்டுக்கு வருவோம். ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சோடியம் குளோரைடு எடுத்திருக்கோம், அதில் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண உடனே நமக்கு சில்வர் குளோரைடு வந்து ப்ரிசிபிடேட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ரேட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேகமாக நடந்திருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம ரஸ்டிங் ஆஃப் அயன் எடுக்கிறோம். உடனே இன்னைக்கு தண்ணி ஊற்றுறோம், இன்னைக்கு இரும்பு மேலே தண்ணி படுது, நாளைக்கே துருப்பிடிச்சிருதா, இல்லை. ஸோ கொஞ்சம் நாள் எடுக்கும். அப்போ அந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்லோவாக இருக்குது. சில ரியாக்ஷன் இருக்குது, இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர், ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் நடக்கும். அப்போது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு ரேட் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, ரேட்டுனா எப்படி எழுதுறது, அது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வேணும், அப்போ தான் அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு டெஃபனிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட் ஆர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் இன் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம ரெண்டு விஷயத்தை வச்சு ரேட்டு கேல்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து ரியாக்டன்ஸ் வச்சும் கேல்குலேட் பண்ணலாம், அல்லது ப்ராடக்ட் வச்சும் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, அல்லது குறிப்பிட்ட டைமில் நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பர் இன் யூனிட் டைம், இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதுவோம். ரேட் அப்படின்றது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a reactant or change in concentration of product in unit time. இப்போ in terms of நம்ம வந்து reactant எழுதுறோம்னா எப்படி எழுதணும். ஸோ ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்போது இப்போ A வந்துட்டு ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ டைம் ஆக ஆக இந்த ஏவினுடைய அளவு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ இந்த ரியாக்டன்டினுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். இங்கே எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அதே அளவு இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி எழுதுவோம், ரேட் ஆஃப்
decrease in concentration of reactant ன்னு எழுதுவோம். அதே in terms of product எழுதுறோம்னா என்ன ஆகுது, concentration கொஞ்சம் கொஞ்சமா increase ஆகுது. அப்ப rate of increase in concentration, சரியா, concentration of product. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏக்கு பதிலாக ஆர் ரியாக்டன்ட் எடுத்துக்குவோம். ஸோ ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். ஸோ இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது 1 mole ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு 1 mole ஆஃப் ப்ராடக்ட். இப்போ இதில் அட் T is equal to T1ல, சரியா, ஏதோ ஒரு டைமில் ஒரு 5 minutes அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதை வந்து நம்ம எவ்வளோன்னு எழுதுகிறோம், R1. அப்போ அந்த இடத்துல ப்ராடக்ட் எவ்வளோ எழுதுகிறோம், P1. ஸோ இந்த 1 அப்படின்றது இந்த டைமை குறிக்குது. இந்த டைம் அது 5 minutes 10 minutes அந்த ஃபர்ஸ்ட் டைமை குறிக்குது, சரியா. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுக்கு போட்டோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், இதுக்கு போட்டோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ அடுத்த டைம், இப்போ டைம் வந்து T2 இருக்கும்போது அப்போ ரியாக்டன்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு எழுதலாம், R2ன்னு எழுதலாம். ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷனை P2. இப்போ நமக்கு தேவை, நம்ம இந்த இடத்துல ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் நம்ம எழுதியிருக்கோம். எப்படி எழுதுறோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். அப்போ எப்படி வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் நம்ம எழுதுவோம், இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச். அப்போ இந்த இடத்துல டெல்டா T இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைம் எவ்வளோ, T2 மைனஸ் T1. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, அதை எப்படி எழுதுவோம், டெல்டா ஆர். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R2 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R1. அதே மாதிரி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், P2 மைனஸ் P1. இதுதான் வந்துட்டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம வந்து ரேட்டை வந்து எழுத போகிறோம். இப்போ இந்த இடத்துல ரியாக்டன்ட் எழுதும்போது டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். அப்போ டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம், டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து டிஸ்அப்பியரன்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன எழுதுவோம், அப்பியரன்ஸ். டேர்ம்ஸ் மட்டும்தான் மாற்றுறாங்க. நம்மளுக்கு டிக்ரீஸ் இருக்கிற இடத்துல டிஸ்அப்பியரன்ஸ் கொடுக்குறோம், இன்க்ரீஸ் இருக்கிற இடத்துல அப்பியரன்ஸ் கொடுக்குறோம், சரியா. அப்போது இந்த இடத்துல எந்த அளவுக்கு இது குறைஞ்சிக்கிட்டே வருது, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ. ஸோ ரேட் ஆஃப் disappearance of இங்கே என்ன எடுத்திருக்கோம் R is equal to இது எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அந்த இடத்துல decrease in concentration of R by time taken இங்கே அப்படி தானே நம்ம எழுதுகிறோம் change in concentration of reactant or product in unit time. ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன எழுதணும் decrease in concentration அல்லது change in concentration, change or decrease in concentration of R divided by என்ன எவ்வளோ டைமில். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷனை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் டெல்டா ஆர், அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் தான் சொல்கிறோம். டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி. ஸோ இது போடும்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் போடுவோம். எதுக்கு ரியாக்டன்ஸ் பற்றி எழுதும் போது ஏன் டிக்ரீஸ் சைன் போடுறோம்னா இந்த இடத்துல என்ன ஆகுது கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் சைன் போடுறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ரியாக்டன்ஸ்க்கு எழுதும்போது மைனஸ் சைன் போடணும், ஏன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது குறையுது. இப்போ இதே நம்ம ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ப்ராடக்ட் சைடுக்கு எழுதும்போது ரேட் ஆஃப் appearance of product is equal to அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம் இன்க்ரீஸ்ன்னு எழுதுவோம், ஏன்னா இந்த பக்கம் குறையுது இந்த பக்கம் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே எழுதும்போது இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை டைம் டேக்கன்.
ஸோ அப்போ அதுக்கு இன்க்ரீஸ் ஆர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி எப்படி எழுதுவோம் நம்ம டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டெல்டா டி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளஸ் போடும். ஸோ ப்ளஸ் இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைனஸ் இல்லைனாவே அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது ரெண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எழுதும்போது ரேட் எழுதும்போது ரியாக்டன்ஸ் பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் போடணும். ப்ராடக்ட் பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு காமிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்போ இங்கே சொன்ன மாதிரி ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே, ஸோ 5லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே, 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த இடத்துல வந்து சேஞ்ச் தான். ரெண்டு டைமுக்கு நடுவில் எவ்வளோ வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? அதனால இந்த ரேட்டை வந்து நம்ம என்ன ரேட் அப்படின்னு சொல்கிறோம்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் ரேட் of a reaction. So அப்போ average rate of a reaction அப்படின்றது change in concentration during a particular time interval. So இங்கே எழுதும்போது change in concentration. So அது reactants ஆகவும் இருக்கலாம் அல்லது product ஆகவும் இருக்கலாம். Change in concentration during a particular interval of time. சரியா? இதை நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆர் ஏவி அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆர் ஏவி அப்படின்னு எழுதணும்னா இது வந்துட்டு ரேட் ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ரியாக்டன்ஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கிராஃப் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கிராஃப் பார்க்குறோம். இது வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வித் டைமு, இது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வித் டைம். இப்போ இங்கே பார்க்குறோம் ரியாக்டன் சைடில் என்ன ஆக ஆரம்பிக்கும், டைம் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்னுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, குறையுது. இந்த பக்கம் என்ன ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம இதில் வந்து ஆவரேஜ் ரேட் வந்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இது T1 சரியா? T1ல நம்ம என்ன செய்ய போகிறோம், கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா இங்கே இருக்குன்னா இதுக்கு நேராக இங்கே போட்டோன்னா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் R1, T1க்கு R1. அடுத்தது அட் T2ல வரும் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே பிளாட் பண்ணோன்னா இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R2, இது T2. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை T எழுதுகிறோம். சரியா? T2 மைனஸ் T1 இந்த இடத்துல என்ன எழுதுகிறோம், டெல்டா Tன்னு எழுதுகிறோம். இங்கே வரும்போது எப்படி எழுதுவோம், இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு எழுதுவோம், டெல்டா ஆர். அப்போது ஆவரேஜ் ரேட் எப்படி எழுதுவோம், இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்போது மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி. டெல்டா ஆர் அப்படின்றது நம்ம எப்படி எழுதுவோம், R2 கான்சன்ட்ரேஷன் மைனஸ் R1 டிவைடட் பை T2 மைனஸ் T1 எழுதுறோம். அதே இங்கே நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு போகிறோன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும், டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து T1 எடுத்துக்கிறோம். சரியா? T1க்கு கான்சன்ட்ரேஷன் பிளாட் பண்ணும் இங்கே. சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல at T1 concentration of product is equal to P1. மறுபடியும் at T2க்கு வரும். T2ல concentration of product என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இங்கே வருது. அப்போது இதுக்கு போட்டோன்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P2. இப்போ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் நம்ம என்ன எழுதுவோம், P2 concentration minus P1 concentration is equal to delta concentration of P. இந்த இடத்துல என்ன வரும், இது T2 minus T1 is equal to delta T. அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ரேட் எவ்வளோ எழுதுவோம், இங்கே டெல்டா
P by delta T. So இந்த இடத்துல நம்ம plus போடுவோம். எதுக்கு plus போடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல increase ஆகுது concentration. So அப்போ இங்க எப்படி எழுதுவோம் நம்ம is equal to P2 concentration minus P1 divided by T2 minus T1. So இதுதான் வந்துட்டு change in concentration of reactant versus time, change in concentration of product versus time. இது average rate of a reaction. அடுத்தது நம்மளுக்கு இந்த ரேட்டினுடைய யூனிட் தெரியணும். So rate of a reactionக்கு நம்ம யூனிட் எழுதுறோம் அப்படின்னா யூனிட் வந்து concentration per time. இந்த graph பார்த்தா தெரியும் concentration per time. இப்போ concentration எப்படி எழுதுவோம் concentration per time. So concentration வந்து எப்பவுமே mole per liter தான். time வந்து நம்ம secondsல கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல per time கொடுத்துருக்காங்க, அதனால s to the power minus 1. இதுதான் வந்து ரேட்டினுடைய யூனிட். இப்போ நமக்கு வந்து gaseous ரியாக்ஷன்ஸ் இருக்குது, gases இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதுக்கு பதிலாக gaseousனுடைய பார்ஷியல் ப்ரெஷரை தான் யூனிட்டாக கொடுப்போம். அப்போ மோல்ஸ் பர் லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ATM அட்மாஸ்பியர் பர் செகண்ட். ஸோ இது gaseous ரியாக்ஷன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு அட்மாஸ்பியர் பர் செகண்ட் யூனிட் எழுதணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ரேட் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு இப்போ எனக்கு 5th மினிட்ல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கு, எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு, 10th மினிட்ல எவ்வளோ இருக்கு, அதாவது பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு, அப்போ அதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆவரேஜ் ரேட் வச்சு கால்குலேட் பண்ண முடியுது. ஏன்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்றது ரெண்டு டைம் டிஃப்ரென்ஸ்ல இருக்கக்கூடிய ரேட்டை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். ஆனால் ஸ்பெசிஃபிக் டைம்ல இன்ஸ்டண்டா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து ஒரு 60 செகண்ட்ல அல்லது 1 மினிட்ல அல்லது ஒரு 45 மினிட்ஸ்ல அந்த இடத்துல ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா எனக்கு ஆவரேஜை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் யூஸ் பண்ண. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்னா அந்த டைம்ல எவ்வளோ ரேட் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ எப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ஆவரேஜ் ரேட் வந்து கிட்டத்தட்ட வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த டைம் இன்டர்வல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கணும். அதாவது டெல்டா டி வந்து கிட்டத்தட்ட ஜீரோவா ஆகும் பொழுது அந்த டைம்ல நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ரேட்டை வந்து நம்ம என்ன ரேட் அப்படின்னு சொல்றோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இதுக்கு எடுக்கும்போது ஆவரேஜ்க்கு எடுக்கும்போது டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 எடுப்போம். இப்போ இந்த டிஃபரன்ஸே வந்து எவ்வளோக்கு போகணும் அப்படின்னா ஜீரோ வர டைம்ல தான் நம்ம இந்த ரேட்டை வந்து என்ன ரேட் அப்படின்னு கொடுக்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு கொடுக்க போறோம். சரியா? ஸோ அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஆர் கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா P concentration divided by delta T. இதை இதுல இருக்கக்கூடிய இந்த delta T வந்து when it reaches to 0 difference வந்து ஜீரோவா வரும் பொழுது இந்த ஆவரேஜ் ரேட் நம்மளுக்கு என்னவா மாறுது இன்ஸ்டன்டேனியஸ் INST இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டா மாறுது. சரியா? இட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த சேஞ்ச் என்னவா போயிடும் ஸ்மால் சேஞ்சுன்னு போகும்பொழுது டெல்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா டி அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ஆவரேஜாக எடுக்கிறோம் ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ். இங்கே வரும்போது வெறும் ஸ்மால் சேஞ்ச் மட்டும் ஸ்மால் டைம் இன்டர்வல்ல நம்ம எடுக்கிறோம். ஸோ இட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு ஜீரோ. நான் ரொம்ப ரொம்ப மினிமம் சேஞ்சஸ் தான் காமிக்க போகுது. அதனால இந்த இடத்த நம்ம என்னன்னு எழுதுறோம் டின்னு எழுதுறோம். ஸோ ரியாக்டன்ட்டுக்கு எழுதும்போது மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்டுக்கு எழுதும்போது டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதுறோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் எழுதும்போது இப்படி எழுதணும், ஆவரேஜ் எழுதும்போது இப்படி எழுதணும்.
ஸோ இது வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி காமிக்கலாம் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து டைமு இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இது இந்த பக்கமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அட் இன்ஸ்டன்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் கிராஃப் நம்ம போட போகிறோம். என்ன ஆகும், டைம் இன்க்ரீஸ் டைம் ஆக அதிகமாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ரேட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது, நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த டைமை T1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, 10th செகண்ட் 15th செகண்டுக்காக. ஸோ என்ன பண்ணுவோம், அதை நேராக இந்த கிராஃபில் இங்கே பிளாட் பண்ணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேன்ஜென்ட் வரைய போகிறோம். ஸோ இந்த டைமில் ஒரு டேன்ஜென்ட் வரைவோம். இந்த டேன்ஜென்ட்டுக்கு நம்ம ஸ்லோப் எடுப்போம். ஸ்லோப் எப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம். சரியா, இந்த ஸ்லோப் என்ன வருதோ அதுதான் வந்துட்டு நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்லோப்பில் இங்கேருந்து இந்த பார்ட் என்ன வரும், இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனோட ஸ்மால் பார்ட். அப்போ டிஆர்னு இங்கே கிடைக்கும். இந்த இடம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிடின்னு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம், மைனஸ் dr by dt. ஸோ நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் மைனஸ் ஸ்லோப். இதுதான் என்னது ஸ்லோப், இந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். அதனால் ஸ்லோப்பு இந்த மைனஸுக்கு மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு எழுதும். ஸோ டைமு இந்த பக்கம், இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைம் ஆக ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, இப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டைமில் அப்போ இதை T1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு நேராக வந்துட்டு ஒரு டேன்ஜென்ட் போட்டு இதுக்கு ஸ்லோப்பு. சரியா, இதுக்கு ஸ்லோப் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், நம்ம இந்த பார்ட்டு டிபி, இந்த பார்ட்டு டிடி. ஸோ அப்போது இந்த இடத்துல எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி, டிபி பை டிடி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தான், அதனால் ப்ளஸ் ஸ்லோப், பாசிட்டிவ் ஸ்லோப்பு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிளில் ரேட் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது HgL plus Cl2g gives HgCl2s. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்மளை ரேட் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா ரேட் எழுதுவோம். எப்படி எழுதுவோம், நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டாய்கமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸும் இந்த ஸ்டாய்கமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. இது 1 mole 1 mole, இதுவும் நமக்கு 1 mole கொடுக்குது. ஸோ இப்போ ரேட் எப்படி எழுதுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் இதனுடைய கான்சன்ட்ரேஷன், இதனுடைய சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எழுத போகிறோம். ஸோ ஹெச்ஜிக்கு எழுதும்போது எப்படி எழுதும், ஒவ்வொரு ரியாக்டன்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். ஸோ இங்கே மைனஸ் டெல்டா concentration of Hg divided by delta T is equal to, அதுக்கப்புறம் இதுக்கு எழுதும்போது minus delta Cl2 divided by delta T is equal to, இங்கே எழுதும்போது plus தான் எழுத போகிறோம். ஸோ மைனஸ் போடக்கூடாது, concentration of HgCl2 by delta T. இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸும் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். 2HIG gives H2G plus I2G. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு 2 moles கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி நம்ம எழுத முடியுமானா
ஃபார்முலா இதே தான், ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே எப்படி எழுதுறது? ரேட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை 1/, போட்டு அப்படியே எழுதிட வேண்டிதான். சரியா? அப்போ எழுதும்போது மைனஸ் சைன் எல்லாம் அதே தான், அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ -1/2, அதுக்கப்புறம் டெல்டா hi by delta t is equal to இங்க plus அப்படியே போட போறோம். So delta h2 by delta t is equal to delta i2 by delta t. So coefficients முன்னாடி கொடுத்திருக்காங்க, இங்க 1 தான், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க 2 கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணணும், என்ன நம்பர் கொடுத்திருந்தாங்களோ அதை 1/, போட்டு எழுதுருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 5Br minus aqueous plus BrO3 minus aqueous plus 6H plus aqueous arrow 3Br2 aqueous plus 3H2O. ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே வந்து கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி எழுதுறது? ரேட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதும்போது என்ன எழுதுவோம்? -1/5 டெல்டா பிஆர் மைனஸ் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு, இதில் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல, அதனால் அப்படியே மைனஸ் டெல்டா BrO3 மைனஸ் டிவைடட் பை டெல்டா டி is equal to, இங்க கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்? -1/6 delta h plus divided by delta t is equal to, ப்ராடக்ட்டுக்கும் இங்க கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ளஸ் தான், அதனால 1/3 delta Br2 divided by delta t is equal to, வாட்டருக்கு அதே மாதிரி 1/3 delta H2O divided by delta t. ஸோ இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ரேட் எழுத சொன்னாங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும். போட்டோன்னா கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு ரேட் எழுதுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஆவரேஜ் ரேட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.